பெரியார் மண்ணுங்கிறோம், இந்த மண்ணில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போது பெரியாரை பின்பற்றி வரக்கூடிய அரசுகள் என்ன செஞ்சுருக்குங்கிற கேள்வியும் இதில் வரத்தான். ஆமாம், அரசாங்கங்கள் வந்து இதுக்கான முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இதுக்கு அக்ராஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து நேரடியாக என்னென்னா நம்ம சட்டம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அரசு அமைக்கிறதுக்கு சில டிசைன்ஸ் இருக்குது. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் வரணும். அங்கே படித்தவங்களாக இருக்கணுமா படிக்காதவங்களாக இருக்கலாம். அப்புறம் அப்படி ஒரு தகுதியே கொடுக்கல. ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகணும், அதுக்கு தகுதியே கொடுக்கல. உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தான் இருக்குது. அதனால் இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இங்கே இப்போ இது சாதி மறுப்பு பேசின பெரியார் வழியை பின்பற்றக்கூடிய திராவிட கட்சிகள் கூட இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க ஊரில் எது மெஜாரிட்டி காஸ்ட்டோ அதுலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது 51% வாங்கினா தான் வெற்றி அப்படின்னு நம்ம ஊரில் இல்லையே. 25% வாங்கினா கூட வெற்றி தான் இங்கே. ஏன்னா யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால சாதி அடையாளத்தில் தான் இங்கே வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் உருவாக்கப்படுறாங்க. அவங்க எல்லாரும் பெரிய குவாலிட்டியோட கிளாரிட்டியோட வந்திருக்காங்களான்னு தெரியல. அப்படி ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது இந்த குவாலிட்டி கிளாரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இதை வந்து டைரெக்டாக குவாலிட்டி கிளாரிட்டிக்கு மாற்றி ஒரு எலெக்ஷன் வைக்கலாம்னா அது நடக்கவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. என்ன ரீசன்னா, சாதிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று கொண்டுட்டு வந்தோம்னா அதில் வந்து உட்கார்ற எல்லாருமே இவங்க எல்லாத்தையும் சைக்கலாஜிக்கலாக இவங்க எல்லாத்தையும் கீழேன்னு மாற்றிட்டு யார் மேலேன்னு ஒரு ஐடியாலஜி இருக்காங்களோ அவங்க மட்டுமே மேலே வந்து உட்கார்ற ஒரு சூழல் உருவாயிடும். அது தெரிஞ்சு தான் இப்படி ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்காங்க. ஆனால் இதுலேயும் அடிப்படை உளவியலை மாற்றி அமைக்காமல் இது எல்லாமே சரியாகாது. இது ஏன்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு பெரிய நாடு, டைவர்சிட்டியான நாடு. ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் வேறு வேறு சிந்தனைகள் இருக்குது. அந்த சிந்தனைக்குள்ளேயே ஊடுருவி இந்த சாதி அமைப்பு இருக்குது. இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு சாதி இருக்குது, வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு சாதி இருக்குது, பீகாரில் ஒரு சாதி இருக்குது, ராஜஸ்தானில் ஒரு சாதி இருக்குன்னா எல்லாருமே நாடாக வந்து இன்னைக்கு ஒரு நாடாக இருக்கலாம். ஒரு விளக்காரம் பிடிக்கும் போதே ஒரு நாடு கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தனும் ராஜஸ்தானில் இருக்கிறவனும் ஒரே சாதின்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே ஆடு மேய்க்கிறவனும் ராஜஸ்தானில் ஆடு மேய்க்கிறவனும் ஒரே சாதின்னு இங்கே கட்டமைக்கப்படுது. அப்படின்னா ஜீசஸ் ஆடு மேய்ச்சார், அவரும் அதே ஜாதியா? கேள்வி அது. ஏன்னா இவங்களுக்கு யாரை வேணால் அந்த சாதி ஆக்கிற முடியும். இங்கே என்ன தொழில் பேரை வந்து பொது பேராக மாத்திர, அதெல்லாம் சைக்காலஜின்னு உச்சம்.